இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 47வது வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் இரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் இன்றைக்கு உங்கள் இடுக்கண்கள், உங்களை மிஞ்சி நிற்கிற போராட்டங்கள், இது எல்லாவற்றிலும் இருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலையை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. ஆனால் அதற்காக அவர் நீங்கள் நினைக்கிற பிரகாரமாக செயல்பட போகிறதில்ல. போர் அப்படின்னாலே சண்டை, பட்டயம், ஈட்டி, இரத்தம் அப்படின்னு தான் சொல்லி நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கத்தியின்றி இரத்தமின்றி பல ஜெயங்களை கொடுக்க போகிறாரு. காரணம், நீங்கள் தேவனை துதிக்கிறது மாத்திரம்தான். வேதத்தில் நிறைய இடங்களில் துதியினால் கத்தியே இல்லாமல் இரத்தமே இல்லாமல் பல ஜெயங்களை கொடுத்துருக்கிறாரு. அதே போல தான் நீங்கள் மாம்சத்தின்படி போராடாமல் தேவன் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறாரு. நீங்கள் எதிர்கொண்டிருக்கிற யுத்தம் ஆவிக்குரிய யுத்தமோ பூமிக்குரிய யுத்தமோ, ஆனால் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் கிரியை செய்ய போகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அமேன். நன்றி அப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஜெயத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. ஆமென். நீங்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிற வெற்றியை என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுக்குற போகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. ஆமென். மாம்ச பிரகாரமாக இப்படி செஞ்சிடணும் அப்படி செஞ்சிடணும் போராடுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இன்றைக்கு நீங்கள் கண்களை திறக்க வைத்திருக்கிறீங்க ஏசப்பா. ஆமென். உம்முடைய யுத்தம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரை. கத்தியின்றி இரத்தமின்றி அப்பா, அதாவது மாம்ச பிரகாரமாக இல்லாமல் அப்பா அது ஒரு புதிய வழிகளை உண்டு பண்ணி ஜெயிக்க வைக்க போகிறீங்க ஏசப்பா. நன்றி அப்பா. நாங்கள் அப்பா இந்த வழியில் அந்த வழியில் நினைக்காதபடிக்கு, உண்மை மட்டுப்படுத்தாதபடிக்கு எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள ஆவியை கொடுங்க ஏசப்பா. அம்மே, நீங்கள் நியமித்து வைத்திருக்கிற வெற்றியை அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற பிள்ளைகளுடைய கண்களில் காட்டுங்க ஏசப்பா. அமேன். இன்றைக்கு நீங்கள் சொல்லி தந்திருக்கிறீங்கப்பா துதியினால். அமேன். ஹல்லேலூயா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவனை துதிக்க ஆரம்பிங்க. உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தால் கூட நீங்கள் தேவனை துதிக்க 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 நீங்கள் மாம்ச பிரகாரமாக பெற முடியாத வெற்றிகளை தேவன் உங்களுக்கு தரப்போகிறாரு. ரொம்ப காலமாக நீங்கள் போராடிக்கிட்டு இருந்த பிரச்சனையிலிருந்து தேவன் விடுதலையை தரப்போகிறாரு. ரொம்ப காலமாக இந்த விஷயத்தில் நான் வெற்றி பெறணும்னு நீங்கள் வாஞ்சியோடு இருந்த எல்லா காரியங்கள்லையும் தேவன் வெற்றியை தரப்போகிறாரு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை துதிக்கிறது மாத்திரம்தான். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையாக நினச்சி, ஒவ்வொரு ஆபத்திலிருந்து அவர் காப்பாற்றினதை நினச்சி, மரணத்தின் விளிம்பு வரைக்கும் உங்களை கொண்டு போய் திரும்ப கூட்டி வந்த காரியங்கள் அப்பா, திரும்ப திரும்ப கீழே விழுந்தும் மாறி மாறி உங்களை தூக்கி விட்ட காரியங்கள் ஒன்றொன்றாய் நினச்சி நீங்கள் அவரை துதிக்க ஆரம்பிங்க. இப்போ உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனை தானாக சரியாக போகும். ஏன்னா வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு அநேக உபத்திரவங்கள் வருமா, ஆனால் அதை எல்லாவற்றிலிருந்து தேவன் அவனை விடுவிப்பார்னு. அமேன். எல்லாவற்றிலும், ஏதோ 1 2 இல்லை, எல்லாவற்றிலும் இருந்து தேவன் அவனை விடுவிப்பார்னு வசனம் சொல்லுது. அமேன். எல்லா அழுத்தும் எல்லா இடுக்கண்கள்ல இருந்தும் எங்களை விடுவிக்க போகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. மனிதனால் முடியாத காரியங்களை நீங்கள் செஞ்சு எங்களுக்கு ஒரு அதிசய ஜெயத்தை தரப்போறீங்கப்பா. ஆமேன். பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன்னு சொன்னீங்களேப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா இந்த வார்த்தைகள் கிரியை செய்யணும்ப்பா. ஆமேன். நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. திகையாதே, நான் உன் தேவன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தில் இருக்கக்கூடிய பயம், கவலை, கலக்கம் எல்லாவற்றையும் இப்பொழுது அகற்றுங்கப்பா.
உம்முடைய சமாதானத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. அமேன். ஹல்லேலூயா. அப்பா, எங்களுடைய போராட்டங்களில் நாங்கள் மனுஷனுடைய எந்த பலத்தையும் நம்பலை ஏசப்பா. அமேன். மனுஷனுடைய அறிவை நம்பலை ஏசப்பா. உம்முடைய வல்லமையை அப்பா, உம்முடைய பலத்தை, உம்முடைய சத்துவத்தை மட்டும் நம்பி நிற்கிறோம் ஏசப்பா. அமேன். நன்றி அப்பா. உம்முடைய கிருபைக்கு நன்றி, உம்முடைய தயவுக்கு நன்றி ஏசப்பா. நீங்கள் யுத்தம் செய்யாண்டா நான் உங்களுக்காக செய்கிற வெற்றியை நீங்கள் பாருங்கன்னு சொன்னீங்க ஏசப்பா. இன்றைக்கு எங்கள் பிரச்சனைகளின் நடுவிலையும் நாங்கள் உண்மை துதிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அமேன். உட்கார்ந்தா அப்படியே கண்ணீராக வருகிறது, சாப்பிட முடியலை, தூங்க முடியலை. அந்த பிரச்சனை எங்கள் கண் முன்னாடி வந்து நின்று எங்களை பயமுறுத்தி அப்பா எங்களை புலம்ப வைக்கிறதுப்பா. இன்றைக்கு இந்த நிலைமை மாற்றப்படணும்ப்பா. அமேன். என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் அப்பா நன்றி அப்பா. நீங்கள் கொடுக்குற சமாதானம் நிரம்பணும்ப்பா. அவங்க இருக்கிற சூழ்நிலையை பார்க்காம நீங்கள் அவங்களுக்குன்னு திட்டமிட்டு வைத்திருக்கிற வெற்றியை நினச்சி துதிக்க வைங்க ஏசப்பா. அமேன். வேதத்தில் பார்க்குறோம்ப்பா, வெற்றி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே துதிக்கிறாங்க. துதித்ததனால் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிதுப்பா. எரிக்கோ மதில் துதித்ததனால் மட்டும்தான்ப்பா இடிக்கப்பட்டுச்சு. அமேன். இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்பா ஒரு பெரிய மாற்றம் வரணும். நான் தேவனை துதிக்கணும், மனசார துதிக்கணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்கணும். துதிக்க துதிக்க என்னுடைய எல்லா யுத்தங்கள்லையும் தேவன் எனக்கு வெற்றியை தருவார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கண்கள் இப்பொழுது திறக்கப்படணும் ஏசப்பா. நன்றி அப்பா. துதிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் வெற்றியை கொடுக்க போகிறீங்கப்பா இன்றைக்கு. அமேன். அப்பா, சாத்தானின் எல்லா விதமான தாக்குதல்களுக்கும் அப்பா எங்களை பாதுகாக்கிறீங்க ஏசப்பா. அமேன். நன்றி அப்பா. பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் அல்லப்பா, உம்முடைய வல்லமையினால் எங்களுக்கு ஜெயம் உண்டாகுங்கிறத எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அப்பா உணர செய்யுங்கப்பா, காண செய்யுங்கப்பா. நன்றி அப்பா. பயப்படாமல் விசுவாசத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அமேன். எங்களுடைய எல்லா யுத்தங்களிலும் நீங்களே எங்களுக்கு போராடி முழுமையான விடுதலையும் ஜெயத்தையும் வாங்கி தாங்கப்பா. அமேன். உம்முடைய நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இருதயத்தில் அப்பா அவங்க இருக்கிற சூழ்நிலைகளில் அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் அவங்களை அப்பா உம்மை துதிப்பவர்களாக இப்பொழுது மாற்றுங்க ஏசப்பா. அமேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை துதிக்க ஆரம்பிக்கட்டும் ஏசப்பா. ஆராதனையில் இருக்கக்கூடிய வெற்றியை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது கொடுத்தருளுங்க ஏசப்பா. சாட்சியாக நிறுத்துங்கப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செய்வினை, பாவம், சாப, நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருளுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.